கூட பங்கு கொள்ளறதுக்குள்ள அவசரம் கிடைச்சிது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே என்னது தொடங்குறதானாலும் நம்ம கணபதியைத்தான் கூப்பிடுவோம். அந்த பிரத்யட்ச கணபதியோட முன்னால நீங்கள் எல்லாம் இருக்கேன்றானா அதில் பெரும் பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த கணபதியோட அனுகிரகத்தில் எனக்கும் கொஞ்சம் பங்குண்டும் உள்ளதுக்காகவும் இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். சாட்சால் ஈஸ்வராനുഗ്രഹം. അവരോട് സഹോദരനായ അയ്യപ്പനോട് ചരിത്രത്തെയാക്കും ഞാനിങ്ങനെ ചൊല്ല പോറേ. എല്ലാവർക്കും എല്ലാ നന്മയും വരട്ടെ എന്ന് ആഗ്രഹിച്ചിട്ട് അനുഗ്രഹം പണ്ണണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് ഞാൻ തുടങ്ങരൻ അയ്യപ്പനോട് ചരിതം. ആദ്യം ഒരു നാമസങ്കീർത്തനത്തിലേന്ത് തുടങ്ങരൻ.
പിടിച്ചുകൊണ്ടോ. അസുരാളെ കൂട്ടുപിടിക്കണ്ട. ദേവന്മാരും അസുരാലും എപ്പിടിയാകും? കണ്ടാലേ ആകാതെ. അപ്പൊ എപ്പിടി അസുരാളെ കൂപ്പിട്ട അസുരാൾ വരുവാളോ? അവ വരുവാ, നീങ്ക കൂപ്പിടുങ്കോ. ശരി ചൊല്ലിട്ട് നേരെ മഹാബലിയാക്കും. அந்த சமயத்துல ராஜா மகாபலிகிட்ட போய் சொல்றான். மகாபலிகிட்ட போய் சொல்றது மகாபலி சம்மதிச்சு சொல்றாரு. சரி சொல்லிட்டு அவ பாலாயே மதனம் பண்ண தொடங்கினான். மதனம் பண்ண தொடங்கினோடு ஆദ്യം என்னெல்லாமோ வந்துதா. എന്നിട്ട് ഒടുവില് என்ன வந்ததே கேட்டா ധന്വന്തരി അമൃത കലശത്തെയും കൊണ്ട് വന്നാരാ. அந்த அமிர்த கலசம் வந்தோடு அசுரன்மாருக்கு தங்க முடியல. எல்லாத்தையும் பிடிச்சு பறிச்சு ஓடிவிட்டா. ஓடினது தேவாகளால ஓட முடியல. அதுலயே அந்த அசுரன்மாரிலே கேவன்மாரும் மோசக்காரன் நல்ல சாமர்த்தியமுள்ளவா நிறைய எடுத்துப்பா, அல்ல அதுவா கொஞ்சமா எடுப்பா, அப்படி சண்டை போட்டுட்டு ஓடி போறா. அவள் ஆனா அது அவங்கள்ட்ட சாப்பிடறதும் இல்லை. ஏன் கேட்டா அது ஆருக்குன்னு தெரியறதும் இல்லை. கொஞ்சம் வாழை கட்சி கொஞ்சம். அந்த சமயத்துல ஒரு சுந்தரி வராளாம். மோகினி வேஷம் போட்டுட்டு அழகா வரா. வருவது இந்த அசுராளுக்கு ஒரு ஸ்திரீய கண்டாலே സ്വഭാവം മാറിയിടുമാ. அவளோட அந்த அழக கண்டு அப்படி பரிபிரமிச்சுட்டு அவ நிக்கிறவதே அவ சொல்றாளாம், நீ எங்களுக்கு இந்த அமிர்த பங்கு வச்சு தருவியா கேட்கிறா. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாளாம், நான் ஒரு குலடையாகும். என்ன உங்களுக்கு விசுவாசம் இருக்காதே? விசுவாசம் இல்லையே உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு ஒன்ன விசுவாசம் உண்டு. நீ எங்களுக்கு அது பண்ணித்தா, பங்கு வச்சுத்தா. சரி சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் போய் விருத்தியா குளிச்சு குறி தொட்டு